ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான போர்டிங் ஸ்கூல் ஜூலியட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோடுன்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு வேற லெவலில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போர்டிங் ஸ்கூல் ஜூலியட் சீசன் 1 எபிசோட் 6. ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் இயருக்கு தான் எம்விபியை வின் பண்ணணும்னு நம்ம ஹீரோ காத்துட்டு இருக்கான். நான் வின் பண்ணா நான் எது சொன்னாலும் அவ செய்வேன்னு சொன்னா, இனிமே என் ஃபர்ஸ்ட் நேம் ஆன ரோமியோன்னு சொல்லி அவளை நான் கூப்பிட சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பிளாக் டாகி அண்ட் ஒயிட் கேடோட டீச்சர் வந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல், ஸோ ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுங்க அப்படின்னு பிளாக்கோட டீச்சர் சொல்லவும் என்ன அவ்வளவுதான் முடிச்சிட்டாரான்னு பாக்குறாங்க. இவ்வளவு சிம்பிளா பேசுறதுக்கு பேசாமையா இருந்திருக்கலாம்னு ஒயிட்டோட டீச்சர் சொல்றாங்க. ஹாசுக்கி அபை மேல போய் முட்டவும், நீ மட்டும் ஒயிட் கேட்ல இருந்திருந்தா நான் உன்னை ஏத்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஹாசுக்கி கிட்ட நெருங்கினா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை மிரட்டுறான். உங்க லவ் நான் உங்களுக்கு இருக்க, நீங்க ஏன் இன்னொரு பொண்ணு பின்னாடி போறீங்க அப்படின்னு சோமாலி போட்டு அவனை அடிக்கிறா. நம்ம யாருன்னு உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு பெர்சியா வந்து சொல்லுவோம். நாங்க தான் வின் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள ஃபயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் ஆஃப் வார். நம்ம ஹீரோ அதுல கலந்துட்டு இருக்கான். ஹாசுக்கி சேர பண்றா. ஸ்காட் நீ தோத்து போனா அவன் மண்டையை சேவ் பண்ணிருவேன் அப்படின்னு சார் சொல்றா. நம்ம ஹீரோ டீம் அசால்ட்டா இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. கவலைப்படாத நம்ம ஆங்கர் பாத்துப்பா அப்படின்னு சொல்லி அபை சொல்றான். சோமாலி லாஸ்ட்ல நின்று அசால்ட்டா அந்த கயிறை தடுக்கிறா. அப்படிதான் சோமாலி சூப்பரா பண்ற அப்படின்னு அபை பாராட்டவும், அபை என்ன பாராட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அவ சந்தோஷத்துல கயிறை விட்டுருதா. சோ நம்ம ஹீரோ டீம் அவளையும் சேர்த்து இழுத்து போட்டு ஒரு வழியா வின் பண்ணிட்டாங்க. அடுத்தது அத்லெட்டிக் கோர்ஸ் நடக்குது. சார் நான் தான் வின் பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லி இப்ப மாறு ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறான். லாக் பிரிட்ஜை என்ன தவிர்த்து யாராலையும் தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லி மாரோட தாண்டி வரும்போது கண்ணாடி பீஸை போட்டுட்டு வரான். பிரின்சஸ் சார சேர்ல தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓடுனா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு பா சொல்றா. இதை எப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெஃப்ரிட்ட போய் மாறு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா. கம்ப்ளைண்ட் பண்ண இது நேரம் இல்ல ஓடு அப்படின்னு சொல்லி ஹாசுகி சொல்றா. அதுக்குள்ள அவங்க வின் பண்ணிடுறாங்க. சார் நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி பெர்சியா வந்து பாராட்டுறா. அடுத்தது 3 லெக்டு ரேஸ் நடக்குது. பலூன் பாப்பிங் ரேஸ். 100 மீட்டர் டேஷ்ல கேர்ள்ஸ்ல பெர்சியாவோ, பாய்ஸ்ல நம்ம ஹீரோவோ வின் பண்றாங்க. ரெண்டு சைடுமே ஈக்குவல் ஸ்கோர்ல தான் இருக்காங்க. இப்போ 1 hour பிரேக் விடுறாங்க. நம்ம ஹீரோவோ பெர்சியாவோ தனியா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மா வந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ என்னன்னாலும் சரி, அது நீயாவே இருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், யார்கிட்டயும் தோக்க மாட்டேன் அப்படின்னு பெர்சியா சொல்றா. நானும் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா உங்க அம்மா வந்திருக்காங்களா, அப்ப என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கவும், இப்ப வேணா ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம்னு சொல்லவும், என்னது ஃபியூச்சரா, அதுக்கடுத்து நம்ம கல்யாணம் நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள அவ வெக்கப்பட்டுட்டே அங்க இருந்து போயிருந்தா. கேர்ள்ஸ் சியரிங் காம்படிஷன் நடக்கு. ரெண்டு டைமுமே ஈவனா தான் இருக்காங்க. இந்த அபை வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சோமாலி கிட்ட ஏதோ சொல்றான். ஸ்டிக் டவுன் அப்படிங்கிற காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுல கேர்ள்ஸ்குள்ள காம்படிஷன்ல பெர்சியா பிளாக் டாகியோட அந்த ஸ்டிக்க கீழே தள்ள ட்ரை பண்றா. ஆனாலுமே அது கீழே விழல. சோமாலியும் ஒயிட் கேட்ஸ் சேர்ந்தவாதான். சோ அவளும் அதுல ஜம்ப் பண்ணி அந்த ஸ்டிக்க கீழே தள்ள ட்ரை பண்றா. உன் ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் பெர்சியா சொல்ல வரதுக்குள்ள அங்க ஏதோ நடக்குது. உன்னால இது முடியாதானு அபை கேட்கவும், நீங்க என் கடவுள், நீங்க எது சொன்னாலும் நான் செய்வேன் சோமாலி சொல்லிருப்பா. அவ பெர்சியாவை கிக் பண்ற மாதிரி தெரியுது. ஒயிட் கேட் டீம் ஒரு வழியா வின் பண்ணிட்டாங்க. பாய்ஸ் சைடுல ரெண்டு பேருக்கும் டை ஆயிடுச்சு. சோ ஒயிட் கேட்ஸ் இப்போ 50 பாயிண்ட் லீடிங்க்கு வந்துட்டாங்க. சோமாலி பண்ண விஷயத்த பிரின்சஸ் சார் நோட்டீஸ் பண்ணிருக்கா. பெர்சியா உனக்கு எதுவாகலேன்னு அவ வந்து கேட்கவும், நீ எதை பத்தி பேசுற, எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மிக்சட் ரிலே நடக்குது. நான் கண்டிப்பா உங்ககிட்ட தோத்து போக மாட்டேன் பெர்சியா, என்ன அமைதியா இருக்க, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு ஹாசுகி கேட்கவும், நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெர்சியா சொல்றா. நம்ம ஹீரோ ஸ்காட் ரெண்டு பேருமே சேமா தான் அவங்க கையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹாசுகி முன்னாடி ஓடிட்டு இருந்தாலுமே கூட பெர்சியாவில முந்திட்டு ஃபர்ஸ்டா வந்துட்டு இருக்கா. பெர்சியா தான் ஜெயிப்பான்னு எல்லாரும் சேர பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பெர்சியா கிட்ட ஏதோ சரியில்லை நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். பார்த்தா திடீர்னு பெர்சியா கீழே விழுந்துருதா. ஹாசுகியுமே ஓடாம நின்றுதா. பெர்சியாக்கு என்னாச்சும் நம்ம ஹீரோ பதறி போய் ஓடி வந்துட்டு இருக்கான். பட் சார் வந்து நம்ம ஹீரோ தடுத்துதா. நீ இப்ப போனா பிரச்சனை இன்னும் பெருசாதான் மாறும், எல்லாரும் முன்னாடி அவகிட்ட போகாத, இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சார் சொல்றா. ஏடி பெர்சியா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்காட் கேட்கவும், ஒன்னும் இல்ல நான் தடுக்கி விழுந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவ சமாளிக்கிறா. சாதாரணமா தடுக்கி விழுந்துட்டியா, இது எவ்வளவு பெரிய விஷயம், ஒயிட் கேட்ஸோட பிரைடே இதுல அடங்கி இருக்கு, அசால்ட்டா தடுக்கி விழுந்துட்டான்னு சொல்றா அப்படின்னு அபை சொல்லவும், ஆமா இது நம்ம ஒயிட் கேட்ஸோட பெருமை, இவ என்ன அசால்ட்டா தடுக்கி விழுந்துட்டான்னு சொல்றா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெர்சியா மேல கோவப்படுறாங்க. வாயம் மூடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, இதுக்காக கண்டிப்பா நீ வருத்தப்படுவ அப்படின்னு சார் சொல்லவும், அச்சோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அபய் அவளை நக்கல் பண்ணிட்டு போறான். எல்லாம் நம்ம பிளான் படியே போகுது, இனுசுக்காக மட்டும் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட்ல தோக்கடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அபய் சொல்றான். ரஷ்யா கால்ல பலமா அடிபட்டிருக்குதுங்களா, இதுக்கப்புறம் அவளால டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட முடியாது அப்படின்னு சார் சொல்றா. அவளால முடியாம இருக்கிறா, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும், இது ஒன்னும் ஆக்சிடென்ட் இல்ல, இதை வேணும்னே பண்ணிருக்காங்க. ஸ்டிக் கேம்ல சோமாலி அவளோட காலை உடைக்கிறது நான் பார்த்தேன், அவங்க கிட்ட போய் அதை கேட்டா ஆக்சிடென்ட்னு சமாளிச்சிருவாங்க. சோமாலி அபய் சொல்றதான் கேட்பா. அபய் ஃபேக்ஷனுக்கும் இவங்களுக்கும் ஆகாது, அபய் தான் வேணும்னே இதை பண்ணிருக்கான், என்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது, இதுல நான் தான் ரொம்பவோ கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சார் ரொம்பவோ வருத்தப்படுறா. அபை தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். அவங்க அம்மா வந்திருக்காங்க, அப்பாவை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு பெர்சியா ரொம்பவோ கனவுகளோட இருந்திருப்பா. ஆனா நான் இப்ப எல்லாரும் முன்னாடியே ஒரு தோத்தாங்குழியா இருக்கிறேன், என்னால எதுவோ பண்ண முடியல அப்படின்னு பெர்சியா வருத்தப்பட்டு இருக்கவும், பெர்சியா உன் கால் சரியாயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மேட்ச வந்து பாரு, முதல்ல உன் கண்ணை தொடச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒன்னும் அழல அப்படின்னு பா சொல்லவும், நீ அங்க வந்து பார்த்தாதான் தெரியும் நான் அவனை எப்படி தோக்கடிக்காங்கிறதா அப்படின்னு நம்ம ஹீரோ செம டென்ஷன்ல இருக்கான். இப்ப கேவரி பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது.
ஆகுது. ஹே இனுசுகா, என்ன ஒழுங்கா புடிச்சுக்கிடுவியா அப்படின்னு மாறு கேட்டுட்டு இருக்கான். இவங்களை மட்டும் தோக்கடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அபய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மாறு மேல நம்ம ஹீரோ இரவு என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி மாறு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். மாறு, அவங்கள தோக்கடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இனுசுகா மாறு கிட்ட ஹெல்ப் கேக்குறானா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே இனுசுகா, ஆனா நான் எங்கேயும் நவர மாட்டேன், நீ ஏதாச்சும் பிளான் பண்ணி ஜெயிச்சுக்கோ, நான் இங்கே தான் நிப்பேன் அப்படின்னு மாறு சொல்றான். இப்படி பண்ணா எப்படிரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஹாசுகி ஒயிட் கேட்ஸோட எல்லா அந்த டேக்கையுமே புடுங்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஸ்காட் அவ கிட்ட இருந்து புடுங்கலான்னு பார்க்கவோ ஈஸியா அவ தப்பிச்சிருக்கா. டேய் டேக் தானடா எடுக்கணும், கையை எங்கடா கொண்டு வர அப்படின்னு சொல்லி அவ திட்டிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி அபய் சொல்றான். பார்த்தா ஹாசுகி டீம்ல இருக்கிற ஒருத்தி லைட்டா கீழே விழறா. ஹாசுகியோட டேக் வந்து அபய் புடுங்கிட்டு போயிருந்தான். என்ன ஸ்காட், ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருக்கிற டேக் கூட புடுங்க தெரியலையா அப்படின்னு சொல்லி ஸ்காட்டையும் அவன் கிண்டல் பண்றான். பிளாக் டாகிஸ் கிட்ட இருந்து அபய் ஈஸியா எல்லா டேக்கையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். மாரோட ஃப்ரெண்ட்ஸும் திடீர்னு மயங்கி விழுறாங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லீப்பிங் டோஸ் ஓவர் ஆயிடுச்சோ, அவங்க தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அபய் கூட இருக்கிறவங்க பாக்குறாங்க. இனுசுகாவும் மாரோவும் மட்டும் தான் இப்ப நின்னுட்டு இருக்காங்க. பிளாக் டாகிஸ்ல 3 டீம், ஒயிட் கேட்ஸ்ல நிறைய பேர் சுத்தி வளைக்கிறாங்க. நான் இந்த இடத்துல இருந்து நவர மாட்டேன், முடிஞ்சா நீயே ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மாரோ அங்கேயே நின்னுட்டு இருக்கான். என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். உங்களால முடியும் அப்படின்னு ஜூலியோ வந்து கத்தவும், ஜூலியோ எனக்காக தான் சீரப் பண்ண வந்திருக்கானு சொல்லி மாரோ ஹாப்பி ஆகுறான். பெர்சியா வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னே நம்ம ஹீரோவோ ஃபயர் அப் ஆகுறான். நம்ம ஹீரோ அசால்ட்டா ஸ்காட்டோட டேக் எடுக்கிறான். நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு மாரோ சொல்றான். அவங்க வெறும் 2 பேர் தான், வாங்க ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு ஒயிட் கேட்ஸ் போகவும், பிளாக் டாகியோட ஸ்ட்ராங்கஸ்ட் 2 பேர் எப்பவும் ஒத்து போக மாட்டாங்க, ஆனா அவனுங்க ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தா அப்படின்னு ஹாசுகி சொல்றா. ஒயிட் கேட்ஸ்ல எல்லாரையும் நம்ம ஹீரோ தோக்கடிச்சிட்டான். அபய் கூட இருக்கிற 2 பேரும் கீழே விழுறாங்க. பார்த்தா மாரு ஃப்ரெண்ட்ஸ் டன் கன்னை யூஸ் பண்ணிருக்காங்க. இது சீட்டிங் அப்படின்னு அபய் ரெஃப்ரியை கூப்பிட போகவும், அப்ப நீ பண்ணது சீட்டிங் இல்லையா, எங்களுக்கு தண்ணி கொடுக்க வந்த பையன் மயக்க மருந்து அதுல கலந்து கொடுத்திருந்தான், நானும் அதே ட்ரக் தான் யூஸ் பண்ணேன், சோ லைட்டா தண்ணியை டேஸ்ட் பண்ண உடனே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவனை விசாரிச்சதுல நீ தான் சொல்லிட்டான், அப்புறமும் நாங்க ஏன் எதுவும் பண்ணலன்னு பாக்குறியா, ஏன்னா நீ இவ்வளவு சீட்டிங் பண்ணியும் தோக்குறவனோட அந்த பேஸை நான் பார்க்கணும் அப்படின்னு மாறு சொல்லவும், சோமாலி அப்படின்னு அவன் சொல்றான். சோமாலி வந்துட்டு மாருவை கிக் பண்ணி தள்ளி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி கிக் பண்ண ட்ரை பண்றா. இந்த கால் தானே பெர்சியாவை மிதிச்சுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோமாலி காலை பிடிச்சிட்டு, சீப் ட்ரிக்ஸ்லாம் இனிமே ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் இங்க வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா, இதை சீப் ட்ரிக்ஸ்ன்னு சொல்றியா, இங்க என்ன மாதிரி ஒரு ஆளுங்க வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அதுலயும் எலைட்டோட கண்ணில் நான் படணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பண்ணாத நீ சீப் ட்ரிக்னு சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ணவும், என் பொறுமையோட எல்லையை நீ தொட்டுட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை ஒத்த கையில அசால்ட்டா தூக்கி அடிக்கிறான். ஒரே கையில இனுசுகா அவனை தூக்கி போட்டுட்டா. இனுசுகா தான் வின்னர்னு சொல்ல வரவோ, வெயிட் பண்ணுங்க, வீக்கான ஒருத்தனை தோக்கடிச்சு நான் வின் பண்ண விரும்பல, பெர்சியா எங்க இருக்க, என் கூட வந்து மோது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோ எதுக்காக இதை பண்றான் அப்படிங்கறத பெர்சியா புரிஞ்சுக்கிட்டா. சார் அவன் எனக்கு நல்லது பண்ண தான் ட்ரை பண்றான், எனக்கு உன் ஹெல்ப் தேவை அப்படின்னு பெர்சியா சொல்றா. பெர்சியாக்கு நம்ம ஹீரோக்கும் மட்டும் ஃபைட் ஸ்டார்ட் ஆக ரெடியா இருக்குது. இந்த மொத்த கேமையும் டிசைட் பண்ண போறதே இவங்க மேட்ச் தான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.